Hey guys, welcome to our channel The Quirky Cousins. நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் ரித்திகா அண்ட் வர்ஷினி. இது வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த சேனல் வந்து ஓன் பண்றோம். இதுல வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். vlogging, மேக்கப் டியூட்டோரியல், ஆல்மோஸ்ட் அந்த டீனேஜ்ல இருந்து அந்த ஒரு 20s இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வந்து ஃபன் பண்ணுவாங்க வீட்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடியோஸ் எல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை வந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ஏதாவது புது வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித் தட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு Q&A வீடியோ. இது வந்து ஆப்வியஸ்லி எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால ஸோ எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஒரு Q&A வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், லைக் அண்ட் ஆல்சோ எங்களோட கம்பேட்டபிலிட்டி பார்ப்போம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 இயர்ஸாக தெரியும். ஸோ எவ்வளோ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ணிடுவோம். என்ன சண்டை வரப்போதா என்ன, இந்த சேனலோட ஃபியூச்சரே இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஆமாம், ஸோ அதனால இப்போது பேசிக்கான Q&A வீடியோ மாதிரி தான். இதை வந்து கப்பிள்ஸ் சேனல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எங்கள் காட்டில் வந்து எந்த மழையும் இல்லாதனால நாங்கள் கசின் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஸோ இப்போ அண்ட் தப்பாக சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு காத்துருக்கு. தட் இஸ் வேக்சிங். நம்ம வந்து தப்பாக சொல்கிற கொஸ்டினுக்கு வந்துட்டு தட் ஆப்போசிட் பர்சன் வேக்சிங் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, சும்மா அப்படியே டிவியில் பார்த்த ஆட் தான். அந்த மாதிரி தான் வந்து இது எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உன்னோட ஃபேவரட்டான கார்ட்டூன். நீ சின்ன வயசில் ரொம்ப ரசித்து பார்த்த கார்ட்டூன். எனக்கு சத்தியமாக வந்து தெரியாது. உன்னோடது நீ எழுதுவ, என்னோடது நான் எழுதுவேன். நான் பார்த்த கார்ட்டூன் வந்து ஒன்று தான் பார்ப்பேன். நீ சொல்லி நான் சொல்லிட்டா? நீங்க சொல்ல. எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் இவ சொல்லுவா. கரெக்டாக சொல்லுவாங்க. சத்தியமாக தெரியாது. நான் கெஸ் தான் பண்ணுறேன். டாம் அண்ட் ஜெரி. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி எல்லாத்துக்கும் பிடிக்கும். உனக்கு பிடிக்காது? உங்களுக்கு தெரியுதா? பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி. இது வந்து அது 90s கிட்ஸோட அது வந்து கார்ட்டூன் கிடையாது. அது ஒரு கார்ட்டூன். அது ஒண்ணு தவிர நான் எதுவும் கார்ட்டூன் இல்ல. இதெல்லாம் வந்து போங்காட்டம். இதெல்லாம் வந்து நான் ஒண்ணு மட்டும் தான் பார்ப்பேன். நான் எதுவும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கார்ட்டூன் தான் நான் சொன்னேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபேவரட். இதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுவும் ஒரு கிட்ஸ் பார்க்குற ஒரு சேனல் கார்ட்டூன் தான். ஸோ கார்ட்டூன் உங்களுக்கு கார்ட்டூன் தான் வந்து மனுஷங்களே அதுல வர மாட்டாங்க. ஓகே, ஆனால் டாம் அண்ட் ஜெரி பார்த்ததில்ல. அப்போ யூ டிசர்வ் த பனிஷ்மெண்ட். ஓகே, நான் இவளோடது சொல்ல போறேன். சொல்லு பார்த்துக்கலாம். பார்பி வந்து எனக்கு கார்ட்டூன்லயே ஐடியா இல்ல. இப்படி ஒரு கார்ட்டூன் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ரிச்சி ரிச். இந்த கார்ட்டூன் வந்து எதுல போடுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு பயங்கரமான கார்ட்டூன். இது ரொம்ப பணக்கார பையன் அந்த பையன். அண்ட் நான்லாம் கார்ட்டூன் மோஸ்ட் நான் கார்ட்டூன் டிவியே பார்க்க மாட்டேன். நல்ல பொண்ணு. இது வந்து ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட். இது வந்து கணக்கு கிடையாது. இது நியாயமே வந்து நான் பார்க்கவே மாட்டேன். ஆனா டாம் அண்ட் ஜெரி பார்க்க மாட்டேன். சோ நீ வந்து கார்ட்டூனே பார்க்க மாட்டேன்னு எழுதி இருக்கணும். எஸ்பி பவர் ரேஞ்சர்ஸ் வந்து மனுஷங்க. சரி, ஓகே. சரி, பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஃப்ளேவர் வேற இல்ல. ஓகே, எது பண்ணலாம்? ஓகே, எனக்கு வந்து ஷியா பட்டர் தான் வேணும். அப்படிங்கப்பா. ஓகே, நாங்க வந்து இதை ட்ரை பண்ணதே கிடையாது. ட்ரை பண்றோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிப்ஸ். ஆமாம், இது பேசிக்கலி ஒரு அன்பாக்சிங் மாதிரி தான். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஸ்மெல் செம்மையாக இருக்குது. எப்படி வலிக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு எஸ்பிடி வந்து ஆனால் நான் ஒத்துக்க முடியாது. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு காலாக வராமையா போயிடும். சரி, ஓகே. ஓகே, பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. பயங்கரமாக விட்டுது. வாங்க, எங்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? திருப்பி விட்டுட்டேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறா. ஓகே, இருக்கட்டா? வலிக்குதா? நீங்கள் சும்மா சொல்லாத. உண்மையாலே வலிக்குது. பண்ணி காமிக்கும் போது பார்ப்போம். இது வேண்டாம். பட் இது வலிக்குது. பட் ஓகே, பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீ வந்து நிறையா ஷோஸ் பார்த்துருப்ப, மூவி பார்த்துருப்ப, சீரியல் பார்த்துருப்ப. அது எல்லாத்துலேயும் வந்து உனக்கு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்குச்சா, இந்த மாதிரி ஒரு பையன் தான் நமக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு. அந்த இது வந்து இருக்குது. எந்த லாங்குவேஜ்ல வேணும்னு இருக்கலாம்.
அப்போ கண்டிப்பாக தப்பாக தான் சொல்ல போகிறோம். சரி, இல்லை தமிழ் மட்டும் வச்சுக்கலாமா? ஓகே, தமிழ். ஓகே, தமிழ் கெஸ் பண்ண ஈஸியாக இருக்குல்ல, அதுவே யோசிக்கணும். நீ பொறுமையாக யோசிச்சு நாளைக்கு எழுதிருக்கேன். எனக்கு தெரியல, வெண்ணி இருப்பானே. ஓகே, தெரியல விஜயா. எப்படி சொன்ன, பார்த்துட்டியா? இல்லையே, அதான் இல்லை, நானும் இதான் எழுதலான்னு இருந்தேன். அந்த என்ஜிவன் சாங்கை பார்த்துட்டு தானே. சரி சரி, ஓகே, நீ சொல்லு. தெரிய விஜயா. இல்லை, நான் என்ன லூசு, நான் எழுதலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பட் இது ஒரு கப்புள் கோல்ஸ் சாங்ல தான் வரும். செம்ம ஃபேமஸான சாங். அந்த விஜய் சேதுபதி. ஆமாம்ல, அது கூட எழுதி இருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணிட்டோம். வந்து ஜீரோன்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து அஸ்வின் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர். அது ஒரு பாட்டு கூட வருது, உயிரே சம்திங். தப்பாக தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க. பட் இந்த கொஸ்டின் வந்து ஆமாம் கரெக்டு. அதுவும் இல்லாமல் நான் கரெக்டாக சொல்லுவேன், நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் பொழைச்சி போன்னு விட்டுறேன். ஓ இல்லை, பரவாயில்ல, பனிஷ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம வழி வாங்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின் தானே. இது வந்து என்னன்னா, நம்ம 2 பேர்த்தோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்லையும் உன்னோட ப்ரொஃபைலில் வந்து நம்ம 2 பேர் இருக்க ஃபோட்டோ எவ்வளோ இருக்குன்னு நான் கெஸ் பண்ணோம். அதே மாதிரி நீ வந்து என் ப்ரொஃபைலில் நம்ம 2 பேர் இருக்க ஃபோட்டோ எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணோம். ஓகே, இது எழுதணுமா என்ன? இப்போ என் ப்ரொஃபைல் இருக்கிறது நான் எழுதணும்ல? ஆமாம். 5 4 ஸோ க்ளோஸ். 4 தான் எனக்கு ஆன்சர். 4 வந்து எனக்கு ஆக்சுவலி 1 or 2 டவுட்டாக இருக்குது. சரி, 1 எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. நம்ம எதுக்கு எடுத்து பார்த்துடலாம், காமிச்சிடறோம் உங்களுக்கும் வந்துட்டு. ஓகே, கரெக்டுப்பா. 1 பாருங்க, 1 உன்னோடதுலேயே என் ப்ரொஃபைலில் போகும். என் ப்ரொஃபைலில் வந்து இங்கே 3 இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். அப்புறம் நம்ம ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம்ல. இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன். பட் இதுலேயும் நான் தப்பாக தான் எழுதியிருக்கேன். உனக்கே தெரியலையா? சரி, நிறையா ஃபேன்ஸ் இருந்தா அப்படி என்ன ஃபோட்டோ போடுறாங்க, ஏன்னா கழிக்கவே ஊற்ற போகிறாங்க. இல்லை சரி விட்டு அப்படின்னு வலிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். முன்னாலே வலிக்குது, சேர்த்து வச்சு நம்ம. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா ரிலேட்டட் கொஸ்டின் தான். என்னன்னா, இப்போ இந்த காலத்தில் அது யாரும் போடுறதில்ல. பட் ஸ்டில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ இல்லை, அது வந்து நீ என்ன வச்சிருக்கேன்னு நான் கெஸ் பண்ணும், நான் என்ன வச்சிருக்கேன் நீ கெஸ் பண்ணும். ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமாக தெரியாது. அதனால எனக்கு எழுதவே இதெல்லாம் யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. இல்லை, அது கான் டாக், வாட்ஸ்அப் ஒன்லி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட சொல்லலாம். இவ வந்து எப்படி வச்சிருக்கான்னு நான் தெரியல. வந்து ஐம் கெஸ்ஸிங் அவைலபிள். ராங். என்ன வச்சிருக்கீங்க? பிஸி. ஓ ஆமாம் ஆமாம், பிஸி. மேடம் ரொம்ப பிஸி தான். என்னோடது வந்து ஒரு கோட்டு, நான் வந்து ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைலில் தான் பார்த்தேன். அது இதில் சத்தியமாக தெரியுதான்னு தெரியல. அது வந்து என்னென்னா, ஹேவ் யூ டோல்ட் யுவர் செல்ஃப் தட் யூ லவ் யுவர் செல்ஃப் டுடே? இப்போ வந்து இவ்வளோ நம்ம ஃபஸ்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம வழி வாங்குவோம். ஓ, லைக் நல்லா ஃபேஸ் பண்ணுறோம். இரு 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 இழுக்க போகிறோம். இரு ஃபாஸ்ட்டாக இழுத்தலாம். ஏழை இழுத்துட்டோம். சொல்லுங்க. கேவலமா வலிக்குது. ஆமா, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து லைஃப் பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது
என்னமோ எனக்கு ஏதோ இந்த கல்யாண மாலை மாதிரியே இருக்கு நான் வந்து actually like பண்ண லைட் inspiration எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து கனவுல மட்டும் ஒரு டாப் 2ன்னு வச்சுக்கலாம். கனவுல மட்டும் தான் நடக்கும். ஆமா சரி எனக்கு தெரிஞ்சது ரெண்டும் வந்து ஒன்னே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். கரெக்ட். ஏன்னா ரெண்டு பேரும் கனவுலகத்திலேயே வாழ்ந்துருக்கோம். கரெக்ட். எவ்வளோ எழுதிருக்கியா? நான் 2 நீ கிஸ் பண்ணியா நான் பண்ணிட்டா? நீ பண்ண. கேரிங் அண்ட் ரொமான்டிக். கேரிங் அண்ட் ஃபன். லைக் கேரிங்காகவும் இருக்கணும், கொஞ்சம் ஃபன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய ரொம்ப சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் ஃபன். ஓகே. இது வந்து டாப் 2 தான். அது இல்லாம இனி ஒரு 4000 வச்சிருப்பா. இவா அதுக்கு மேலே வச்சிருப்பா. ஆமா கரெக்ட். லைக் ரொமான்டிக், கேரிங். கேரிங் வந்து கரெக்ட். இவன் வந்து பேராகிராஃப் எழுதியிருக்கா. இல்ல நான் சப்போர்ட்டிவ் டுவர்ட்ஸ் மை கரியர். யா எங்க யூடியூப் கரியரையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ரெண்டு பேரும் ஒரு ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ நோ பனிஷ்மெண்ட். ஆமா கேரிங் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். கரெக்டாக அதனால வந்து எங்களோட ஆளு மன்னிச்சு விட்டுருலாம். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்னன்னா 2 things you are passionate about. உங்ககிட்ட இருக்க 2 குவாலிட்டி நீ வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்க. ஓகே குவாலிட்டி ஒரு டேலண்ட் ஏதோ ஒன்று. ஆக்சுவலாக இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் உனக்கு பிஸ்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது ரிலேட்டடாக ஒரு டேர்ம் ஆண்டர்பிரினர்ஷிப். அது ஒன்று. அப்புறம் வந்து குக்கிங்கா பிளாகிங்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து லைக் சிமிலர் தான். ஒன்று வந்து பிஸ்னஸ், இன்னொன்று வந்து சும்மா எக்ஸ்ப்ளோரிங் ஃபேஷன். சாரி தப்பாக காமிச்சிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பிஸ்னஸ், இன்னொன்று வந்து ஃபேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பிளாகிங் லைக் தட். ஸோ ரெண்டுமே கரெக்டாக சொல்லியிருக்கா. இப்போ உங்கள் டர்ன். தட் யூடியூப் ஒன்று அண்ட் யூடியூப், பிளாகிங் அண்ட் மேக்கப், மேக் ஓவர். ஓகே ஆக்சுவலி இதில் வந்து ஒன்று வந்து கரெக்டு. இதுங்க நான் பேப்பர் எங்கே வச்சுருந்தது. ஓகே ஒன்று வந்து நான் குக்கிங் அண்ட் பிளாகிங் எழுதியிருக்கேன். குக்கிங் பிளாகிங் ரெண்டுமே நான் சொன்னேன். குக்கிங்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லவே இல்லை. சரி ஒன்று கரெக்டு தான். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன் குக்கிங். இவங்க குக்கிங் சேனலோட இருக்கு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரோம். அதையும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு. இது என்ன பண்ணலாம்? பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? நோ ஈக்குவல். ஓகே டன். ஓகே நெக்ஸ்ட் திங் வந்து வாட் டூ யூ நோட்டீஸ் இன் அ கை? ஃபர்ஸ்ட்டாக என்ன நீ நோட்டீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ எடுக்க முன்னாடி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவள் வந்து பியர்டுன்னு சொன்னான், நான் வந்து பில்ட் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாமல் செகண்ட் என்ன நோட்டீஸ் பண்ணுவேன் அது. ஓகே ஒன்று எதுனா கொடுக்கல. சரி எனக்கு போக போக இந்த கல்யாண மாலை மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே நீ கெஸ் பண்ணு. ரொமான்டிக் ஃபர்ஸ்ட் சைடுல இல்ல ஃபர்ஸ்ட் சைடுல பார்த்த உடனே பாடி பில்டிங். அது ஃபர்ஸ்ட் தான். அதான் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் லைக் ரஃப் ஒரு எனக்கு பேட் பாய் லுக் ரொம்ப பிடிக்கும். அது சரி அது ரிலேட்டடா ஒண்ணு. அது வந்து ரிலேட்டடா ஒண்ணு. அது இது மேல நான் எப்படி க்ளூ தரது? லைக் பியர்ஸ் பண்ணிருக்கிறது. வெரி க்ளோஸ். வெரி க்ளோஸ். நான் வந்து ஆக்சுவலி வந்து டாட்டூ எழுதியிருக்கேன். ஓகே டாட்டூ ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல. தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. ஓகே தப்பு தான். TATTO இல்லையா? TATOவா? சரி ஓகே. உன்னோடது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. பட் என்னோடது வந்து ஒரு குவாலிட்டி பேஸ் பண்ணி சென்ஸ் ஆஃப் ஹியூமரா? நீ ஃபன்னுங்கிறதுனால நான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்கிறேன். இட்ஸ் லைக் ரெஸ்பெக்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ். ஓகே அது எப்படி ஃபர்ஸ்ட் சைட்ல அவங்க யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க? ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. லைக் அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
ஓகே இப்போ யார் ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே டன். இப்போ நம்ம இதை 1 2 கிழிக்கிறோம். இப்படி நம்மளே நமக்கே போட்டுக்கலாமா? அது வலிக்கும் ரொம்ப. ஜஸ்ட் வில் ஸ்டிக் இட். ஓகே எடுக்கட்டா? சீன் போடாத சரியா மாதிரி இப்படி வர மாட்டேங்குது. ஓகே இருக்கிறேன். ஓகே போக போக பழகிடுச்சு. கம்மா எல்லாரும் மேல எடுங்க அப்படின்னு அதுவே போட்டிருக்காங்க. சரி சரி நான் தப்பா எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னோட பிக்கெஸ்ட் ஃபியர் ஃபோபியா. எனக்கு வந்து என்ன எதுனால பயம் அப்படின்னு. ஒன்று இருக்குன்னா போதுமா? எனக்கு சத்தியமா தெரியல, இருந்தாலும் நான் கெஸ் பண்றேன். இதை பத்தி நான் என்கிட்ட பேசினதே இல்லை. ஏன் சும்மா ஒரு அடிச்சுட்டு தெரியும் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீ வந்து அந்த சைக்கோ படம் இல்லைன்னு பார்த்தா பயம்னு சொல்லியிருக்கேன். அந்த படமே பார்த்தது இல்லை. சைக்கோ இல்லை, இன்னொரு படம் ராட்சசன். லைக் அப்படின்னு இல்லை, லைக் அந்த மாதிரி கோஸ்ட் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி நம்ம லைஃப் ஒரு நெகட்டிவிட்டி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்ததுன்னா நான் புலம்பிகிட்டே இருப்பேன். அதை பற்றியே பேசிட்டு புலம்பிகிட்டே இருப்பேன், பயந்துட்டே இருப்பேன். ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே நான் கெஸ் பண்ணுறேன். லைக் எனக்கு அந்த கோஸ்ட் ரொம்பவே பயம். அதான் என்னோட கெஸ். ஓகே கரெக்ட் தான். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டா. பட் நான் அந்த டார்க் எழுதியிருக்கேன். இருட்டுனா ரொம்ப பயம். இப்போ இருக்கிறது பனிஷ்மெண்ட். ஏய் மேடம் உங்களுக்கும் தான் பனிஷ்மெண்ட். நீங்க பேய்னு சொன்னீங்க, நான் வந்து டார்க் எழுதியிருக்கேன். ஓகே டன். ஸ்டிக் பண்ணிக்குவோம். நாங்கள் ஏமாத்திரம் நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து உண்மையாலுமே பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். காம்சா வந்துட்டு பயந்துருவீங்க. அதுக்கும் வேற ஒன்று இருக்கு வீட்டில். ஆமாம் கரெக்ட். அதனால பேசாமல் நம்மளே நமக்கே எடுத்துக்குவோமா? அது கொடுக்குறோம். பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். கம் ஆன் யூ கேன் டூ இட். சொல்லிட்டு இரு சொல்லு டக்குன்னு. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 இல்லை என்னது 2 3. கேவலமா எடுத்திருக்கோம், அது வேற விஷயம். இல்லப்பா என்னோடது நல்லா தான் இருக்கு. நான் தான் ஒரு மாதிரி எடுத்துட்டேனோ. இது ரத்தம்லாம் வர மாதிரி இருக்கு. இது ரத்தம்லாம் வர மாதிரி போட்டா இல்லை நாங்கள் தான் தப்பா எடுக்கிறோமா தெரியல. இது வந்து ஒன்ஸ் யூஸ் கிடையாது, இப்படி எடுத்துகிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் உண்மையே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூஸில் கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது. உங்களுக்கு எடுக்க தெரியலன்னு கூட சொல்லலாம். அப்படியும் சொல்லிக்கலாம். எனக்கு வலிக்குது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. 2 கொஸ்டின் இருக்கு. டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் கேரக்டர் ட்ரைட் தட் இஸ் a turn off. ஒரு பர்சனை மீட் பண்ணுற பையனே வச்சுக்குவோம். அவங்க கேரக்டரில் இப்படி பண்ணால் எனக்கு பிடிக்காது, இது ஒரு நான் அதுக்கப்புறம் அவங்களோட பேசவே மாட்டேன், ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு ட்ரைட். கெஸ் பண்ணுவோம். சரி நீ கெஸ் பண்ணு. லைக் சரி நீ ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணு. இல்லை பரவாயில்ல நீ ஃபைட் பண்ணுறது ஆர் கோவப்படுறது, ஆங்கர். ஓகே கரெக்டுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து அரகன்ஸ் எழுதியிருக்கேன். லைக் சிமிலர் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டு தான். நீங்கள் சொல்லுங்கள். நீ வந்து என்ன தெரியல எனக்கு. இரு நான் யோசிக்கிறேன். தெரியல. சேம் நான் சொல்ற ஆன்சர் சொல்லுங்க. ஆங்கர் அண்ட் நாட் ரெஸ்பெக்டிங். சரி ஓகே. ஆக்சுவலாக தீம் போச்சா இருக்கு. இருக்கு.
இவ்வளோ கேவலமா யாராவது தோத்து பார்த்துருக்கீங்களோ? நான் சொல்ற ஆன்சரை சொல்லி ஆமா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஆன்சர் தான் இருக்கும். அதை கூட இல்ல நீ வேற ஏதாவது சொல்லியிருக்கு நான் நினைச்சேன். ஓகே. இதுல மட்டும் கம்மு நிறைய இருக்குப்பா. இரு சொல்லிட்டே இருக்கணும். இருக்கவா? எடு எடுத்து பார்க்கணும். இருக்கவா? எடு. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. பாப்போம் இதுல யாரு பனிஷ்மென்ட் வாங்குறாங்கன்னு. கரெக்ட். லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டு உன்னோட டிராவல் டெஸ்டினேஷன். நீ வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது நீ சொல்லு ஃபர்ஸ்ட். சத்தியமா தெரியல. எனக்கும் தெரியல. ஸ்விஸ் அந்த மாதிரி இல்ல, தப்பு. பாரிஸ். நான் வந்து போன கொஸ்டின்ல வந்து அப்ளை பண்ணாத ஸ்ட்ராட்டஜி இந்த கொஸ்டின் அப்ளை பண்ண நீ பாரிஸ் தெரிஞ்சுனியா? எவ்வளவு சிமிலரா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும். மோஸ்டா நிறைய பேருக்கு இந்த இதுதான் இருக்கும். இல்ல வாரம் இப்படி உட்காந்து வெட்டி கத்தடிச்சா அப்படிதான் இருக்கும். அதான் தோணும். சரி ஓகே, இதோட நம்ம 10 கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு. பனிஷ்மென்ட் கொடுக்கல, தப்பிச்சேன். பாரிஸ் தானே? ஓ சாரி, கேட்டு ரொம்ப நேர்மையான பொண்ணு வர்ஷினி பை தி வே. ஆமா, நான் இடையில ஒரு क्वेश्चन ஏமாத்திட்டேன். ஆக்சுவலா அப்பதான் சொன்னேன் 2 பேரும் பனிஷ்மென்ட் வந்தது. அப்ப இல்ல அது வந்து கலிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நீ நான் உனக்கு பண்ணேன் இந்த தப்பான क्वेश्चन, நீ எனக்கு பண்ணல மறந்துடு. அதுக்கு நானும் அடுத்த क्वेश्चन ஒரு பேக்கா இருந்திருக்கேன். சரி ஓகே. என்னப்பா இப்படி விட்டுது? இங்க பாரு, அது வரவே இல்லை. அந்த லட்சத்துக்கு நீ எடுத்துருக்கேன். இட்ஸ் a very big fail. ஆக்சுவலி இது என்னாச்சுன்னா கம் அவ ஸ்கின்ல ஒட்டிருச்சு. அதை நான் எப்படி கழுவுறதுன்னு இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். முதல்ல இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பத்தி நான் பேசிடலாம். இது வந்து நீங்க யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ரெக்கமெண்ட்னா இப்போ எப்படி சொல்றது, ஓகே ஓரளவுக்கு மாடரேட், ஒரு 5க்கு ஒரு 3 மார்க்ஸ் தரலாம், அந்த அளவுக்கு மாடரேட். பட் பெஸ்ட் ப்ராடக்ட்லாம் கிடையாது, யூசர் ஃப்ரெண்ட்லியாலாம் கிடையாது. ஆமா, இல்ல மேபி லைக் இது எங்களோட ரிவ்யூ. உங்களுக்கு வந்து மேபி இது ஓகே ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, அண்ட் இது சீரியஸ்லி ரொம்ப கையெல்லாம் ஒட்டுது. இந்த ஆட்ல பார்த்து யாருமே ஏமாந்துறீங்க. முக்கியமா நாங்கள் அப்படிதான் ஏமாந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து வேற பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். ஹோப் யூ கைஸ் லைக் our வீடியோ. ஆமா, இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சும்மா நாங்க இப்போ கேமரா இல்லனாலும் இந்த மாதிரி அது பேக் மாதிரி பேசிடுவோம். நாங்க ஏதாவது தப்பு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஹோப் யூ லைக்ட் இட் அண்ட் இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் பாய் சொன்னேன். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சேலஞ்ச் வேணும், என்ன மாதிரி வீடியோ பண்ணாலும் எங்களுக்கும் சத்தியமா ஐடியா கிடையாது. நீங்க உங்களுக்கு ஐடியா கொடுங்க, லைக் என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா கொடுங்க. சேலஞ்ச் இல்ல மேக்கப் சப்போர்ட் அந்த மாதிரி அது எங்களை சப்போர்ட் பண்ணும். ஆமா, பெருசா நாங்க எடுக்கிற அவ்வளவு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் லைக் நாங்களே பண்ணிருக்கோம். ஆமா, லைக் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆமா, மறக்காம லைக், ஷேர், கமெண்ட்ல சப்ஸ்கிரைபும் பண்ணலாம், தப்பு இல்ல. லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். லைக் எங்க இன்ஸ்டா பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.